இனிமையான தமிழ், எதை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்கிற அந்த பாங்கு, எல்லோரையும் அரவணைத்து உங்கள் அண்ணன் இருக்கிறேன், வாருங்கள் தம்பிகளே என்று இடுப்பில் கட்டியிருந்த துண்டை ஐயா சாமி என்று ஐயா குங்குற சாமியின் இடுப்பில் கட்டிய துண்டை தோளில் பொன்னாடையாக போர்த்த வைத்த மனிதன். எப்போதாவது இந்த வேட்டியை கட்ட முடியாதா என்று எண்ணிய போது இதுதான் உடை என்று அகங்காரத்தோடு சொல்லிக் கொடுத்த அந்த அண்ணனை பார்க்க முடியாது என்று கூட்டம் அலைமோதுகிறது. ஏறத்தாழ 12 மணி நேரம் கழித்து அண்ணா பேசுகிறார். 1 மணி நேரம் பேசிவிட்டு ஒட்டுமொத்த திரளும் அண்ணா வாழ்க தமிழ் வெல்க என்று கோஷமிடுகிறது. அவர் இறங்குற போது அந்த ஆசிரியர் புத்தகத்தில் எழுதுகிறார், அழுக்கு வேட்டி, கரைபடிந்த துண்டு, சோர்ந்த முகம், சட்டையை தூக்கி விட்டுக் கொண்டு அந்த வேட்டியை இறுக மடித்து கூட்டத்தில் ஏறுகிற போது ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஆர்ப்பரித்தது. காரணம், தனக்கு இருந்த அரசியல் அறிவை, உலக அறிவை, அங்கிருந்த உலக சட்டங்களை, உலக கதைகளை அழகு தமிழில் மக்களுக்கு புரியும்படியாக சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு அண்ணாவாதான் முடிந்தது. தந்தை பெரியார் விட்ட இடத்தை அண்ணாதான் தொடர்ந்தார். அதனால்தான் நம்ம அண்ணாவாக எப்போதுமே இருந்தார்.